ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் குழந்த ஒரு ஆட்டிசம் குழந்தையா இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய ப்ரெக்னென்சி, பேபி கேர், மாம் கேர் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி அண்ட் ப்ரெக்னென்சி டீட்டெயில்ஸு, சைல்டு கேர் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம குழந்தைய எப்படி ஒரு ஆட்டிசம் சைல்டாக இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா, உங்கள் குழந்தைக்கு ஐ கான்டாக்ட் இருக்காது. உங்கள் குழந்தையோட தலை எப்போ பார்த்தாலும் இப்படி கீழே டவுன் ஆன மாதிரியே இருக்கும். அண்ணா உங்களை பார்க்கவே மாட்டாங்க. உங்கள் குழந்தையோட கண் இப்படி கீழே தொங்குன மாதிரியே இருக்கும். கண் நல்லா பிரைட்டாக இருக்காது. ஸோ இதை வச்சு உங்கள் குழந்தை ஒரு ஆட்டிசம் குழந்தைன்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஹியரிங் சென்ஸே கம்மியாக இருக்கும். பேர் சொல்லி கூப்பிட்டா திரும்ப மாட்டாங்க. மேலே ஃப்ளைட் போகுது பாருன்னு சொன்னாலும் திரும்ப மாட்டாங்க. ஃப்ளைட் போனாலும் அதை பார்த்து திரும்ப மாட்டாங்க. எங்கேயாவது விளையாண்டுட்ருப்பாங்க, அங்கே பாரு பூனை போகுது, அங்கே போகாத, நில்லு, தொடாத, எடுக்காத அப்படின்லாம் சொன்னால் அவங்களுக்குலாம் புரியாது. எதுவுமே அவங்களுக்கு புரியாது. இந்த உலகத்தில் நடக்கிற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இந்த உலகத்தில் நடக்கிற எதுவுமே அவங்களுக்கு புரியாது. அவங்க எல்லா பொருட்களை மட்டும்தான் பார்ப்பாங்க. மனுஷங்களை பார்க்குற சென்ஸ் அவங்களுக்கு இருக்காது. ஸோ ஒரு மனுஷனை பார்க்கணும், அந்த மனுஷங்கிட்ட பேசணும், அந்த மனுஷனை நின்றுட்டுருக்குறான் அப்படின்னா நம்ம அவன் பக்கத்தில் நிற்கணும் அப்படிங்கிற அந்த சென்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்காது. ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கடுத்தது 2 டைப் இருக்குது. ஒன்று வெர்பல் ஆட்டிசம், இன்னொன்று நான் வெர்பல் ஆட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வெர்பல் ஆட்டிசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குழந்தை நல்லா பேசும், ஸ்பீச் நல்லா வரும், ஆனால் கவனம் டோட்டலாக இருக்காது. ஸோ ஸ்பீச் மாற்றி மாற்றி பேசுவாங்க. இப்போ பசிக்குது அப்படின்னா அவங்களுக்கு பசிக்குது அப்படின்னு சொல்ல தெரியாது. அதுக்கு பதிலா கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வேறு ஏதாவது கூட சொல்லுவாங்க. தண்ணி சொல்லுவாங்க, சாப்பாடு சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் சாப்பாட்டை பார்த்து சாப்பாடுன்னு சொல்ல மாட்டாங்க, தண்ணியை பார்த்து தண்ணின்னு சொல்ல மாட்டாங்க. தண்ணி தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க, சாப்பாடு சாப்பாடுன்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க. ஆனால் சாப்பாட்டோட ஒரிஜினல் மீனிங் என்னென்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க இருந்தாங்கன்னா இது நான் வெர்பல் ஆட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் கண்டுபிடிச்சிடணும் கரெக்டாக. இது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா குழந்தைக்கு ஸ்பீச்சும் வந்துடும், ஆனால் கரெக்டான ஸ்பீச் வராது. அது நமக்கு ஸ்பீச் வந்துடும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். பட் அந்த குழந்தைங்களுக்கு கவனம் இருக்காது. அடுத்தது நான் வெர்பல் ஆட்டிசம் சொல்லுவோம். இது ரொம்ப ஏர்லியாகவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு வாயை திறந்தால் பேச்சே வராது. ஆ ஊ அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஊன்னு பெரும்பாலும் சொல்லுவாங்க. மழலை மொழியே வராது, ஒரு சின்ன வேர்டு கூட வராது. ஸோ இது நான் வெர்பல் ஆட்டிசம் சொல்லுவாங்க. இது நீங்கள் ஈஸியாக 1 வயசு 1.5 வயசுலேயே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நம்ம குழந்தை வாயை திறந்தால் சவுண்டு மட்டும்தான் வருதோ தவிர்த்து நாக்கே சொல்ல மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த வெர்பல் ஆட்டிசம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவங்க நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு கவனம் இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. கொஞ்சம் லேட்டாகி தான் தெரியும். அடுத்தது சென்ஸ் இஸ்யூஸ் இருக்கும். இப்போ சென்சரி இஸ்யூஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பார்ட்டு. ஸோ இந்த ஆட்டிசம் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய பார்ட்டு தான். நம்ம ஆட்டிசத்தை பற்றி விளக்கி சொல்லணும் அப்படின்னா ஒரு 100 வீடியோஸ் போட்டால் கூட பத்தாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆட்டிசம் பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் நிறைய விஷயங்களை இந்த சேனலில் தொடர்ந்து இனி ஆட்டிசம் பற்றி போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சென்ஸ் இஸ்யூஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய வாஸ்ட் டாப்பிக்கு. ஸோ சிம்பிளாக நீங்கள் உங்கள் குழந்தைக்கு சென்ஸ் இஸ்யூஸ் இருக்கும். என்னென்ன சென்ஸ் இஸ்யூஸ் இருக்கும், எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் சொல்கிறேன். ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு சென்ஸ் இஸ்யூஸ் இருக்கும் அப்படிங்கிறத ஷார்ட்டாக நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது தான். அடுத்தது சில ஸ்ட்ரேஞ்சான ஹேபிட்ஸ் இருக்கும். இது நார்மலான குழந்தைங்கள்லேருந்து இந்த குழந்தைக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரேஞ்ச் ஹேபிட்டும் 1 2 இருக்காது, எக்கச்சக்கமாக இருக்கும். அந்த ஹேபிட்ஸையும் நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் போடுறேன். பட் இந்த வீடியோஸில் ஸ்ட்ரேஞ்ச் ஹேபிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் உங்கள் குழந்தைக்கு கவனம்னு ஒன்று இருக்கவே இருக்காது. ஆட்டிசம்னா என்ன? கவனம் உங்கள் குழந்தைக்கு இல்லை, அதுக்கு பேர் தான் ஆட்டிசம். இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத அவங்களால கவனிக்க முடியாது, அதுக்கு பேர் தான் ஆட்டிசம். ஸோ ஆட்டிசமில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒரு வெரைட்டி ஒரு மாதிரி இருப்பாங்க. ஸோ உங்கள் குழந்தை எந்த வெரைட்டிக்குள்ளே வர்றாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் எதையுமே சொல்லித்தர முடியாது.
இப்போ பாத்ரூம்னா அங்கே போய் நீ பாத்ரூம் உட்காரு, இங்கே போய் பாத்ரூம் உட்காரு. ஏன்னா ஐ கான்டாக்டும் இருக்காது, ஹியரிங் சென்ஸும் இருக்காது. அப்புறம் எப்படி நீங்கள் ஒரு குழந்தைக்கு சொல்லித்தர முடியும்? ஒரு குழந்தைக்கு நம்ம ஒரு விஷயத்த சொல்லித்தரணும்னா அவங்க கண்ணை பார்க்கணும், உங்கள் முகத்தை பார்க்கணும். நீங்கள் இருக்கிறீங்கிறதே அவங்களால உணர முடியலைன்னா அவங்களால எந்த விஷயத்தையுமே கற்றுக்க முடியாது, நீங்களும் எந்த விஷயத்தையுமே அவங்களுக்கு சொல்லித்தர முடியாது. ஸோ வீட்டுக்குள்ளேயே டாய்லெட் போயிட்டுருப்பாங்க, வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் போயிட்டுருப்பாங்க. அதே மாதிரி எதுவுமே நீங்கள் சொல்ல முடியாது. அங்கே போகாத, அங்கே நில்லு, உட்காரு, எந்திரி அப்படின்லாம் எது சொன்னீங்கனாலும் அவங்களுக்கு புரியாது. ஏன்னா மனுஷங்களே அவங்களுக்கு ஆப்சண்ட்டாக இருப்பாங்க. ஒரு மனுஷங்க இல்லாத உலகம் எப்படி இருக்குமோ அந்த உலகத்தில் தான் இந்த ஆட்டிசம் குழந்தைங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு மனுஷங்களை பார்க்குறாங்களா இல்லையாங்கிறதே டவுட்டாக தான் இருக்கும். எல்லா பொருட்களையும் பார்ப்பாங்க, பொருட்களை எடுத்து வச்சு விளையாடுவாங்க, பொருட்களோடு மட்டுமே வாழ்ந்துட்டுருப்பாங்க. மனுஷங்களை பார்க்குற சென்ஸ் வந்து அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஆட்டிசம். இந்த வீடியோவில் இது போதும். இன்னும் நான் போக போக இன்னும் நிறைய விஷயங்கள் நல்லா டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ஸோ இந்த விஷயத்த இந்தளவுக்கு ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் கொடுங்க. தேங்க்யூ.